ஆணி மாத ஆரம்பத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத சிநேகிதம், தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெறுமனே பிள்ளைகளை திட்டுறோம் அப்படிங்கிறத விட நல்ல பழக்கங்கள், நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இது கெட்டது, இது கெட்டது, இது ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கெட்டது ஆகாது அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே நல்லது, நன்மையான விஷயங்களை மட்டுமே நீங்கள் சொல்லக்கூடிய, போதிக்கக்கூடிய அம்சம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆணி மாதத்தில் மிதுன ராசியை சேர்ந்த அனைவருமே சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக அடைய முடியும். சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை சரளமாக நடத்த முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது சனி பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால உள்ளூரில் இருக்கிறோம் அல்லது உள்நாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறத விட வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அடிக்கோல் இடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமையுது.